கல்யாணத்தன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மள முக சுளிக்க வைக்கிற அளவுக்கு வினோதமான சடங்குகளை கடைபிடிக்கக்கூடிய 3 வித்தியாசமான மக்கள். நம்பர் 3, நைஜீரியா இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கல்யாணத்தன்னைக்கு மணப்பெண்ண அவங்களோட தந்தையோட மடியில 7 முறை இந்த மாதிரி உட்கார வச்சு எந்திரிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கணவனோட மடியிலேயே இதே மாதிரி 7 முறை உட்கார வச்சு எந்திரிக்க வச்சு கடைசியில கட்டியும் முடிக்க வைப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இது பொண்ணோட தந்தையோட கடமை முடிவு பண்றதாவும் கணவனோட கடமை ஸ்டார்ட் பண்றத வெளிப்படுத்துற விதமாவும் இருக்குதான். நம்பர் 2, நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு தான் மணப்பெண்ண அவங்களோட தாய் தந்தையோ இல்ல சகோதரனோ கட்டி பிடிச்சு அழுவாங்க. ஆனா சைனா முறையை கடைபிடிக்கிறாங்க. அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளும் இந்த மணப்பெண் 1 மணி நேரம் கண்டிப்பா அழுதே ஆகணுமா. ஏன்னா இந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து அழுகலாம். முக்கியமா கல்யாணத்தன்னைக்கு அழுதே ஆகணும். நம்பர் 1ல இருக்க மோசமான சடங்கு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்பர் 1, ராஜஸ்தான், பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளையோட தாயார் மாப்பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. பிறக்கும் போது எப்படி கொடுத்தாங்க